வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேத்தி நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, நான் எங்கெங்கெல்லாம் ட்ரேட் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி டைம் வரும்போது நீங்களும் அந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாமா கூடாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நான் வந்து இதில் ப்ரோவோ லெஜெண்டோ எல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு, அது இன்டர்நெட் ட்ரேடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிகினர். ஸோ என்னை பார்த்து நான் பண்ணக்கூடிய தப்புக்களை நீங்களும் பார்த்து கற்றுக்கிட்டிங்கன்னா, ஸோ அந்த தப்பு நீங்களும் பண்ணாமல் இருக்கும்போது வந்துன்னா நீங்கள் வந்து லாஸ் மேக் பண்ணாமல் இருக்கலாம், ப்ராஃபிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போக முடியும் உங்களோட ட்ரேடை. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து ஆக்சுவலாக வந்துன்னா யூஸ்வலாகவே இன்றைக்கி ட்ரேட் நடக்க போகுதுன்னா எஸ்டர்டேவோட லோ ஹை அண்ட் தென் க்ளோசிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கான லோ உடனேவும் எடுக்க மாட்டேன். நான் ட்ரெயினு யூஸ்வலாக வந்து ஒரு 1 hour வெயிட் பண்ணுவேன், மினிமம் 30 minutes, மேக்ஸிமம் 1 hour வெயிட் பண்ணுவேன். ஸோ இந்த 1 hour கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அதோட ஓப்பனிங் ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், லோ அண்ட் ஹையை மார்க் பண்ணிட்டு, ஸோ அதோட இதிலிருந்து தான் நான் ட்ரேட் பண்ணவே செட்டப் ஆரம்பிப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 hourல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருந்தது, ஒரு பேட்டர்னும் ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ அந்த பேட்டர்னை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 1:3 ரேஷியோலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் போட்ட ப்ராஃபிட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அது வரைக்கும் என்னோடய ஸ்ட்ராட்டஜி ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்போ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா 8 ட்ரேட் பண்ணியிருக்கேன். 8ல் வந்து பார்த்திங்கன்னா 5 தான் சக்ஸஸ் ஆகிருக்கு, 3 ஃபெயிலியர் ஆகிருக்கு, இன்னும் 2 ட்ரேட் இருக்குது. ஸோ அந்த 2 ட்ரேடு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு 70% ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜினால இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லலாம். ஸோ நான் அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 hour கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் மார்க் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ கரெக்டாக வந்து 1 hour கேண்டில், இது வந்து டே கேண்டில்னால வந்து உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆக்சுவலாக யூஸ்வலாக 1 hour கேண்டில் வந்து இப்படி மார்க் பண்ணி இந்த செட்டப் பண்ணதுக்கப்புறம் நான் ட்ரேட் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெண்ட்ஸ் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அது சைட்வேஸில் இருக்கா இல்லை வந்து டவுனில் இருக்கா அப்பில் இருக்காங்கிறது ஈஸியாக ஃபைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நேற்று நெஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அந்த ட்ரிபிள் டாப்பை ஃபேஸ் பண்ணியும் நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 1 hour கேண்டிலுக்கான லோ ஹை ஓப்பனிங் ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், ஸோ அந்த 4 வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் லெவல்ஸை ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லெவல்ஸை வச்சு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் கொடுத்துருந்தது. ஸோ அதில் வந்து இந்த ட்ரிபிள் டாப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு, நீங்களே தெளிவாக பாருங்கள். ஸோ இதில் ட்ரிபிள் டாப்போட லோ பார்த்திங்கன்னா வந்து ட்ரிபிள் டாப் ஆரம்பிச்ச இடம். ஸோ அந்த இடத்துல ஒரு கீ சப்போர்ட் லைனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சொல்லிருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள் டாப் மாதிரி தெரியுது. ஆக்சுவலாக ட்ரிபிள் டாப் தான் ஃபார்ம் ஆக வேண்டியது, அது டபுள் டாப்பாக ஃபார்ம் ஆகிட்டு வந்துருச்சு. மறுபடியும் அதுக்கப்புறம் ஒரு கிளியரான ஒரு ட்ரிபிள் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருந்தது. ஸோ அந்த ட்ரிபிள் டாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் ப்ளூ கலர் டாட்ஸ் வச்சு. ஸோ அந்த இடத்துலேருந்து, அந்த ஆரம்பித்த க்ரீன் கேண்டலில் இருந்து, ஓகேங்களா, ஸோ பிரேக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுக்கலாங்கிற முடிவில் இருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த சப்போர்ட் லைனை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த சப்போர்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு கீ சப்போர்ட் லைனாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ட்ரிபிள் டாப்போட ஸ்டார்டிங் அதான். ஸோ அதனால் அதை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் கீழே போகும்னு நான் யோசிச்சிருந்தேன். ஸோ அந்த சப்போர்ட் லைன் வந்து எடுத்துகிட்டு டபுள் டாப் அண்ட் தென் ட்ரிபிள் டாப் ஃபார்ம் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீழே போக ஆரம்பிச்சது. நானும் ட்ரேட் எடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:3 ரேஷியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன். ஸோ அதாவது இப்போ நான் வந்து அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்த நெக்ஸ்ட் ரெட் கேண்டிலோட பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் க்ளோசிங் பாயிண்ட் இருக்குது தெரியுங்களா? ஸோ அங்கேருந்தும் அதுக்கப்புறம் க்ரீன் கேண்டிலோட டாப் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்த கேண்டில் க்ரீன் கேண்டிலோட டாப்புக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் 1 hour கேண்டிலுக்கான லோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு 1:3 ரேஷியோங்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருந்தது. ஸோ அந்த 1 hour கேண்டிலுக்கான லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம், ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போக ஆரம்பிச்சது. இந்த மேலே போக ஆரம்பிச்சதை எப்படி ஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 minutes டைம் ஃப்ரேமில் போய் செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் ஹேமர் ஃபார்ம் ஆயிருந்தது. இந்த மாதிரி இமீடியட்டான ஒரு சப்போர்ட் லெவல் பக்கத்தில் டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கும்போது சப்போர்ட் லெவல் பக்கத்தில் ஒரு க்ரீன் ஹேமர் ஃபார்ம் ஆகுதுங்கிற பட்சத்தில் வந்துன்னா அங்கே ஒரு இமீடியட் ட்ரெண்ட் ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைனா அந்த க்ரீன் ஹேமருக்கு அடுத்து இன்னொரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். அது வந்து அந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிடுச்சுங்கிற சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து அப் ட்ரெண்டுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ நான் வந்து அப் ட்ரெண்ட் எங்கே எதிர்பார்த்ததுன்னா வந்து அந்த ட்ரிபிள் டாப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த எல்லோ கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் டார்கெட் வச்சு போட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இமீடியட்டாக கொடுத்துருந்தது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடு ஒரு 50, அந்த சைடு ஒரு 50, கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் ஒன் டேயில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் கிடச்சிருந்தது.
ஸோ இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்களே யூஸ் பண்ணி பார்க்குறேன்னா பாருங்கள். பட் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ட்ரேட்ஸ் முடிச்சிருக்கேன் இதில். ஸோ 5 தான் எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, 3 ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒரு இதை யூஸ் பண்ணும்போது ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து நான் கரெக்டாக அந்த லைனுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தோம்னா எனக்கு ஸ்டாப் லாஸ் கண்ட் ஆகிருக்கு. ஏன்னா எனக்கு 2 டைம் 3 டைமுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான் கண்டாச்சு. இன்னும் ஒரு 2 டைம் இதே ட்ரேட் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்கிறேன். ஸோ அப்படி ஒர்க் ஆச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுறாப்புல தான் நீங்களும் உங்களோட பேப்பர் ட்ரேடை இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணாமல் எதையும் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறதுக்காக இல்லை, யார் சொன்னாலுமே அதை ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராஃபிட்ஸை அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் இருந்தது. ஓகேங்களா? ஸோ கன்யூஸான ஒரு டபுள் டாப் முடிச்சு அதை பிரேக் பண்ணி மேலே போயிருந்தது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு கிளியரான வியூ கொடுத்துருந்து. ஸோ கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போகுதுங்கிறது. ஸோ இப்போ நம்ம இது 1 டேக்கான இதில் பார்த்துட்டோம். ஸோ இதில் லாங் டேர்மில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள். ஸோ ஒரு லாங் டேர்ம் கோல் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சு நீங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டே தெரியும். அதுவும் பார்த்திங்கன்னா பேரல் லைன் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வச்சு பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியரான ஒரு வியூ கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கன்ஃபார்ம் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க கன்ஃபார்ம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து நான் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ என்னோடதில் ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் நானும் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கன்ஃபார்ம் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். ஏன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பிகினர் தான். ஓகேங்களா? ஸோ டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெளிவாகவே தெரியும். ஸோ கேப் விட்டே தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் கேப் டவுன்னே ஓப்பன் ஆன அந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நேற்று முடிஞ்ச போது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன். ஓகேங்களா? ஸோ எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டாராக ஸோ அந்த மாதிரியும் இல்லாமல் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் பேரலல் சேனலில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளியரான வியூ கிடைக்கும். அங்கே பாருங்கள். ஸோ அப்படியே எடுத்து பார்த்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா பேரலல் சேனலோட சென்ட்ரல் லைனை டச் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கீழே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஓரளவுக்கு. ஸோ முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் மார்க்கெட்ஸை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சேனலை இப்போ நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிட்டுருக்கு. ஸோ இது எது வரைக்கும் போகும் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் 21,700 வரைக்கும் மேக்ஸிமம் அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு கீழே போகுமா அப்படின்னா வந்து அது டவுட்டு தான். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டை பொறுத்து. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா மேலே டப்புன்னு அடித்து வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே அப்படியே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அப்படியே மேலே ஒரு டவுன் ட்ரெண்டில் நோக்கி போயிட்டுருக்கு. ஒன்று இதிலேருந்து பிரேக் பண்ணி மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஓகேங்களா? ஸோ இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி க்ரீன் கலர் கேண்டில் கொடுத்து நிற்குது. ஸோ அந்த இடத்துல மறுபடியும் இன்னும் 2-3 நாள் போச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு. ஸோ அதுக்கு கீழே அந்த லைனை பிரேக் பண்ணி கீழே போகுங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் 21,700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டை போய் டச் ஆனதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் மாதிரி. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் ஜோன்னா எப்படி சொல்கிறதுனா வந்து அதிகமான டிமாண்ட் இருக்கிற ஜோன் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா இருக்குது. நல்லாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு ப்ரீவியஸ் டேஸ்லேயும். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளுக்கு மேலே இந்த இடத்துல சுற்றுறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது மார்க்கெட். அப்படி இல்லை டேரெக்டாக இந்த எக்ஸ்டர்னல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா கன்ஃபார்ம் மார்க்கெட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் மூவ் ஆகும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் இஸ்ரேல் வார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியன் எலெக்ஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது மொத்த ஸ்டாக் மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.